பிரைஸ் த லார்ட். நீங்கள் அதிகமாக கேள்விப்படுகிற ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி தான் நடக்குது அப்படிங்கிறது. அது கரெக்டு தான். ஆனால் எல்லா காரியங்களிலும் நடக்கிற கெட்டதெல்லாம் ஆண்டவர் உங்களுடைய நன்மைக்காக தான் செய்கிறார் என்பதையும் தாண்டி, எதனால் அந்த கெட்டது உங்களுக்கு வந்து என்பதை குறித்து கொஞ்சம் யோசிக்கணும். உங்களுடைய ஒரு சில தவறுகளை நீங்கள் உணர்வடைந்து திருந்துவதற்காக இருக்கலாம். இல்லை, சில காரியங்களில் நீங்கள் ரொம்ப வீக்காக இருப்பீங்க. அந்த காரியங்களில் உங்களை கடினமான பாதையின் வழியை நடத்தி உங்களை மிகவும் பலப்படுத்துவார். எல்லாவற்றிற்கு மேல் நீங்கள் சில காரியங்களில் அடிமையாக கூட இருக்கலாம். அந்த அடிமைத்தனங்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஆண்டவர் உங்களுக்கு சில தீங்குகளை அனுமதிப்பார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை குறித்து உங்களோடு பேசுகிறார் என்றார், உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் சொல்கிறார், 1 தெசலோனிக்கேயர் 5:22, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். உங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுங்கிறது. ஏதோ ஒரு காரியம், அது ஒன்றுமில்லாத சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அது கெட்டது என்பது உங்களுடைய அறிவுக்கு எட்டும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதை விட்டு விலகணும். சாத்தான் உங்கள் பார்வைக்கு அதை மிகவும் சாதாரணமான காரியமானதாக தான் காட்டுவான். ஆனால் பிற்காலத்தில் அதனுடைய பாதிப்பு உங்களை குறித்த தரிசனத்தை, அழைப்பை பாதிக்கும். எனவே இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொல்லாங்கான காரியத்தில், தீங்கான காரியத்தில் அடிமைப்பட்டு இருந்தாலும், இல்லை ஏதோ ஒரு தவறுன நீங்கள் செய்து கொண்டு இருந்தாலும், இன்றைக்கே அதிலிருந்து வெளியில் வாங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Have a blessed day. Jesus bless you.